என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, காந்தியவாதி விவேகானந்தன் அனைவருக்கும் என் இதயபூர்வமான வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நமது சட்டசபை எவ்வளவு அமைதியாக நடக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்ல போகிறேன். மகாத்மா காந்தி காலத்தில் அவர் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தால் அந்த மாதிரி அமைதியை காத்து சட்டசபையை ஆக்கப்பூர்வமாக அவர் மாற்றி காண்பிக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பார். எப்படி மாற்றணும்? எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சி, தகலை, தூப்பாடு, மேஜை தட்டுறது இதெல்லாம் வேண்டாம். முதல்ல 3 மணி நேரம் நீங்கள் சட்டசபை நடந்தனா 1 மணி நேரம் திட்டங்கள் அரசு அறிவிக்கணும். அதுக்கு விவாதங்கள் நடக்கலாம். ஆரோக்கியமான விவாதம், சும்மா கண்டபடி பேசாமல் ஒரு நியாயமான விவாதங்களை முன்வைக்கணும். அது நாட்டுக்கு ஆக்கப்பூர்வமான விவாதங்களாக அமையணும். இது ஒன்று. அடுத்து 2 மணி நேரம் தொகுதி, அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏகளுக்கு நேரம் ஒதுக்கணும். அப்போ தான் அந்த தொகுதியை மேம்படுத்த அவங்களால முடியும். இப்போ சாதாரணமாக தென்காசி, கொடையநல்லூர் தொகுதியை சார்ந்தவன் நான். இங்கே உள்ள எம்எல்ஏக்களுக்கு அந்த ஒரு முறையான நேரம் கொடுத்து அதை அவர்கள் பேச அனுமதிக்கணும். அதுக்கு சபாநாயகர் இருக்கார். அதுதான் சபாநாயகருக்கு தேவைங்கிறது. அவர் அனுமதி கொடுத்தா அவர்கள் பேச துவங்கி தொகுதியில் என்ன கஷ்டம், என்ன நஷ்டம், என்ன மக்களுடைய துன்பம், என்னுடைய துயரங்கள் இதெல்லாம் அவர் விவரிக்கணும். அதுக்கு பதிலாக அரசு பதில் அளிக்கணும் நியாயமான முறையில். அப்படி பதிலளிக்கும் போது நேரம் வரையமாகாது. சுத்தமான ஒரு சட்டசபை, ஒரு அமைதியான சட்டசபை நடக்கும். ஒரு உதாரணமாக நீதிமன்றத்தை எடுத்துக்கோங்க, எவ்வளோ அமைதியாக இருக்குது. அதே மாதிரி ஒரு முக்கியமான சபையாக இருக்கட்டும், எவ்வளோ அமைதி காத்து நம்ம கேள்வியை கேட்குறோம், பதில் பெறுறோம். அது மாதிரி ஒரு நல்ல அமைதியான சட்டசபையை நம்ம உருவாக்கணும். அதுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் முயன்று அதுக்குரிய சட்டங்களை ஏற்ற வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, ஒரு அருமையான சட்டசபையை ஆரம்பிக்க காந்திவாதிகளை நாம் வேண்டுகோள் வைக்கிறோம். அமைதி காத்து ஒரு நல்ல ஒரு சட்டசபையை கேட்குங்கள். அது மக்களுக்கு பிரயோஜனமாக உள்ளதாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.